அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்ஆர்பியில் நடந்த குரூப் டி எக்ஸாமுக்கு டிசம்பர் 2 நடந்த ஷிஃப்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வினோத், காஜல் மற்றும் அர்பித் ஆகியோர் ஒரு தொழிலை தொடங்க முறையே 1040, 1390 மற்றும் 1890 ஆகிய தொகைகளை முதலீடு செய்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் கிடைக்கும் லாபம் 1440 எனில் அந்த லாபத்தில் அர்பித்தின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் கொஸ்டின். ஸோ இந்த 3 பேரோட அமௌண்ட்டை கூட்டினோம் அப்படின்னா 4320 வருது. இந்த 4320 அபோவ் யாரோட பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பித்தோட லாபத்தை பார்க்கணும். அர்பித் வந்து 3வது ஆள். ஸோ 1890 இன்ட்டு லாபம், மொத்த லாபம் எவ்வளவோ அதை இந்த சைடில் போட்டுருங்க. 1440. இப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணுவோம். அடுத்து இந்த நம்பர் 3ஆல் அடிவிடுமா? 5 3 9 அடிபடும். இங்கே 9 அடிபடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 1 3 மிச்சம் 1 12க்கு 4 மிச்சம் 12 4. ஸோ இங்கே அடி கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு 144 அடி கொடுத்துடலாம். ஸோ 140 அடி விடுங்க. இங்கே ஒரு 3 மட்டும் இருக்கும். சரிதானா? இந்த நம்பரை கட் பண்ணிவிட்டு 144 டேரெக்டாகவே அடி கொடுத்தாலே நமக்கு வந்து ஒரு 3 மட்டும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிட்டு இதை அடி கொடுத்தா 3, இதை அடி கொடுங்க 6 3 0 630. டேரெக்டாகவே ஆன்சர் கிடைச்சிச்சு. 630. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடை வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 47 பொருட்களை வாங்கினால் 9 பொருட்கள் இலவசமாக பெறும் சலுகையை தோராயமாக அந்த கடை வழங்கும் நிகர தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ பொருட்கள்? 47 + 9 சேர்த்தோம் அப்படின்னா 56. ஸோ 56 above 9 into 100 தான் ரூலு. சரிதானா? 36 45 54 வராது. ஸோ அடி விடுங்க. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 2ஆல் அடி கொடுப்போம். 2 மீது 1 8 28. அடி கொடுத்தா 50. மறுபடியும் அடி விடுங்க. இது 14, இது 25. ஸோ மறுபடியும் அடி கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ 9 25 225 பை 14 டேரெக்டாக அடி விடுங்க. ஒரு 14 14 மிச்சம் 6 ஒரு 2 8 85 இருக்குது. இது 70 ப்ளஸ் ஒரு 14 84 கிடைக்கும். 6 16 சீரீஸ் எது இருக்குது? இந்த ஒன்று தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின். ஒரு கனசெவகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவை நீளம் அகலம் உயரம் சொல்லிட்டாங்க இல்லை? சரியா? 6 5 ரேஷியோ கொடுத்துருக்கனால இங்கே எக்ஸ் சேர்த்துக்கணும். 6x 5x இன்ட்டு 3x எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 720. ஓகேவா? அப்போ 6 5 30 3 90 90 எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 720. சரியா? ஒரு ஜீரோ அடி கொடுத்துரு. 9 8 72 8 எக்ஸோட மதிப்பு 2. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அவ்வளோ முடிச்சாச்சு. அதன் புறப்பரப்பளவை காண்க. சர்ஃபேஸ் வெளியுள்ள புறப்பரப்பளவு ஃபார்மா என்னன்னா 2 of LB + PH + HL அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரியானா? டோட்டல் சர்ஃபேஸ் 2. இந்த இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். சரியா? உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே 6xன்னு வச்சுக்கிடுவோம், 5xன்னு வச்சுக்கிடுவோம். அது உள்ள அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். சரிதானா? 6x இன்ட்டு 5x ப்ளஸ்ஸு 5x இன்ட்டு 3x ப்ளஸ்ஸு 3x இன்ட்டு 6x. ஓகேவா?
இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா சின்ன மாற்றத்தை வந்து பண்ண போகிறோம். பண்ணாலே ஆன்சர் வந்துடும், ஈஸியாக வந்துடும். எக்ஸோட மதிப்பு 2 மட்டும் இருக்குல்ல, பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 30x² ப்ளஸ்ஸு 15x² ப்ளஸ்ஸு 18x². சரிதானா? இப்போ x² காமனாக வெளியே எடுத்துருங்க. எக்ஸோட மதிப்பில் 2 போட்டோம்னா இப்போ 2 × 4 வந்துடும். சரிதானா? 30 ப்ளஸ்ஸு 15 ப்ளஸ்ஸு 18 45 55 அது ஒரு 8 55 8 63 63 × 8 அவ்வளோதான் ஆன்சர். 3 24 2 ஆன்சர் இருக்குது. ஓகே 24க்கு 4 இது 2 6 48 42 50 504. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு டீல் மெரூன் அண்ட் லைம் என்ற சோடாக்களை கொண்ட ஒரு பையில், ஸோ 3 கலர் இருக்குது. டீல்னு ஒன்று இருக்குது, மெரூன் ஒன்று இருக்குது, லைம் ஒன்று இருக்குது. 3 டோக்கன் இருக்குது. இதில் வந்து ரேஷியோ வந்து போய் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீலுக்கு மரூனுக்கும். டீலு மரூனுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15:10. அப்போ 3:2. இங்கேயே அடி கொடுத்துருவோம் டேரெக்டாகவே. 5ஆல் அடி கொடுத்துருங்க. அடி கொடுத்துடலாமா? இந்த பிளேஸில் அடி கொடுங்க. 3 இது ஒரு 2, அதை 3:2 தான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ரேஷியோ ஆஃப் லைம் அண்ட் டீல். டீல் இந்த இருக்கான், அதுக்கு முன்னாடி ஒரு லைமை போட்டுக்கோங்க. லைம் எவ்வளோன்னா 19:11. சரியா? இங்கே இருக்க என்ன மதிப்போ அதே மதிப்பு இங்கே பிரதியிட்டுருங்க. 3 இங்கே இருக்கிறத இங்கே பிரதியிடுங்க. ஸோ 22 லாஸ்ட். இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 57. ஸோ 57 22. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். முறையே 410 மீட்டர் மற்றும் 440 மீட்டர் நீளம் கொண்ட 2 ரயில்கள் மணிக்கு 130 கிலோமீட்டர் மற்றும் 140 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரே திசையில் செல்கின்றன. ஸோ இங்கே ஒன்று என்ன அப்படின்னா சேம் டைரக்ஷன், 2 ட்ரெயினுமே இதே டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அங்கே ஸ்பீடு 1 and 2 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருக்கணும். அதாவது அதிகமானது வந்து லோவானதை கழிச்சு எழுதியிருக்கணும். பட் டிஸ்டன்ஸு ஆட் பண்ணியிருக்கணும். அந்த சேம் டைரக்ஷனாலும் சரி ஆப்போசிட் டைரக்ஷனாலும் சரி என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸு ஆட் பண்ணிடணும்னா D1 and D2. இதான் ரூலு. ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி இங்கே எழுதுவோம். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 410 ப்ளஸ்ஸு 440, ஸோ 850. அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 140 மைனஸ் ஆஃப் 130 10 கிலோமீட்டர். சரியா? 10 கிலோமீட்டரை இங்கே எப்போவுமே என்ன கேட்டிருக்காங்க, மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து மீட்டரில் தான் போடணும். எல்லாமே மேலே உள்ளதுமே மீட்டரில் தான் இருக்குது, இது கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அதனால் 1000 நம்ம நார்மலாக செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே வந்து மினிட்ஸ் அப்படிங்கிறனால 60ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ 10,000/60 அப்படின்னு போட்டோம்னா இது கேன்சல் ஆகி 1000/6. ஸோ 500/300. 500/3. சரியா? 500/3. இது வந்து ஸ்பீடு. ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 850. ஸ்பீடு எவ்வளவு? 500 தலையில் இருக்கிறதுனால 3 மேலே. ஓகேவா? 500/3 தலையில் எழுதியாச்சு அப்படியே. ஸோ இப்போ அடி விடுங்க. ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு. ஸோ அந்த ஒரு 0 அப்படியே வச்சுருங்க. 5ஆல் மட்டும் அடி விடுங்க. சரியா? ஒரு 0 அப்படியே வச்சுருப்போம். 5 மட்டும் அடி கொடுத்தோம்னா 85. 4 5 5, மிச்சம் 3 35 7 17. 17 × 3 51. ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சோம்னா 5.1. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 5 நாட்களில் செய்து முடிக்க முடியும். பி மற்றும் அதே வேலையை 55 நாட்களில் செய்து முடிக்க முடியும். ஏ மட்டும் அந்த வேலையை போல 2 மடங்கு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரி, ஓகே, நல்ல கொஸ்டின் தான். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ எழுதுவோம். ஏ ப்ளஸ் பி இப்படி தான் எழுதியிருப்போம். ஏ ப்ளஸ் பி வந்து 5 நாள், பி மட்டும் அப்படிங்கிறது 55 நாள்.
ஸோ 2க்கு எல்சிஎம் எடுங்க 55. இது ஒரு மதிப்பு, இது வந்து 11 மதிப்பு. அதாவது எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 11 மடங்கு. ஸோ இந்த 11 மடங்கு 2 பேரும் சேர்ந்து தான். அப்போ இந்த 1 கழிச்சிட்டோம்னா ஏ வந்து 10, பி வந்து 1. அப்படிதானே? பி வந்து 1. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ மட்டும் அதே வேலையை அதே போல 2 மடங்கு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஸோ இங்க 55 நாளா இருக்கு. இந்த 55 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா 2 மடங்கு தானே 110. இப்போ ஏவோட இது வேல்யூவோடது 10. ஏ மட்டும் தனியா செஞ்சாம எத்தனை நாள்ல செய்வான்? 11 நாள்ல செய்வான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் 5 பகா எண்களின் கூட்டுத்தொகை என்ன? பகா எண்கள்னா 2ல இருந்து ஆரம்பிக்கும். 2, 3, 5, 7, 9 கிடையாது 11. முதல் 5 எண்கள் பகா எண்கள். இது ஒரு 5, 5 5 10, 17, 17 ஒரு 11, 28. ஆப்ஷன் தேர்ட். ஒரு வகுப்பில் உள்ள 26 மாணவர்களின் சராசரி 26 மாணவர்களோட சராசரி 37. ஆசிரியர் வயதையும் சேர்த்தால் 27. இங்க 38. இரண்டையும் ஆட் பண்ணிடு. 6 8யும் கூட்டினா 4 14 வரும். 4 ஒரே ஒரு யூனிட் தான் முடிஞ்சது. டைம் எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து சம்மு ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்து 5000 அசலுக்கு ஆண்டுக்கு 5% 3 ஆண்டுகளுக்கும் ஆண்டுக்கு 4% 4 ஆண்டுகளுக்கும் இடையிலான கணக்கிடப்படும் தனி வட்டிகளுக்கு இடையான வித்தியாசங்கள். ஸோ 5000 பிரைம் பிரின்சிபல் சரிதானா? இதில் பாருங்க 2 விதமாக பார்க்கணும். 5 × 3 4 × 4 வட்டிக்கான வித்தியாசம் தான் கேட்டிருக்கான். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 15. இது 16. டிஃபரன்ஸ் 1 தான். 1% எவ்வளோ வரும்? 1/100 எவ்வளோ வரும்? 50. முடிஞ்சுது. அடுத்து இஃப் காஸ் தீட்டா is equal to 8/17. ஒரு முக்கோணம் வரைஞ்சிருங்க. ட்ரிகனோமெட்ரி அப்படின்னாலே ஒரு முக்கோணம் வரைய வேண்டியது மேக்ஸிமம் இருக்கும். இது காஸ் தீட்டாக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டெனியஸ், அதாவது அடிப்பக்கம் பை கர்ணம். கர்ணம் வந்து 17, அட்ஜசன்ட் சைடு வந்து 8. இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. மும்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரிபிளட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மும்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுபடி பார்த்தோம்னா இந்த இடத்துல 15 வரும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சைன் தீட்டாவோட மதிப்பு. சைன் தீட்டாவோட மதிப்பு என்ன பண்ணலாம்? எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டெனியஸ். ஆப்போசிட் சைடு 15, ஹைப்போட்டெனியஸ் 17. 15/17. ஆப்ஷன் தேர்டு. இதுக்கு இல்லாட்டி பிதாகரஸ் தேற்றத்து ரூல் படி செய்யணும். நீங்கள் 17² -8² செஞ்சீங்கன்னா ஆன்சர் வரும். அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 15 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உற்பத்தியாளர் ஒரு பொருளை மொத்த வியாபாரிக்கும் 20% லாபத்தில் விற்கிறார். பின்னர் அந்த மொத்த வியாபாரி அதை சில்லறை வியாபாரிக்கு 25% லாபத்தில் விற்கிறார். அந்த சில்லறை வியாபாரி அதை வாடிக்கையாளருக்கு 24% லாபத்தில் விற்கிறார். சில்லறை வியாபாரியின் விற்பனை விலை 372 எனில் அப்பொருள் உற்பத்தி செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி குட் கொஸ்டின். ஓகே. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர் என்ன பண்றாரு? 100 ரூபாய்க்கு தயாரிக்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிடுமே. அவர் அதை 20% லாபத்தில் விற்காரு. 100க்கு 20 எவ்வளோ வரும்? யாருக்கு விற்காரு? ஹோல்சேலருக்கு. ஹோல்சேலருக்கு 20% லாபத்தில் விற்காரு. 20% லாபம்னா எவ்வளவு? 120 ரூபா வரும். ஓகே. அது ஹோல்சேலரு என்ன பண்றாரு? 25% லாபத்தில் விற்காரு. 25% லாபத்தில் விற்காரு. 25னா 1/4. 120ல் 1/4னா 30. ஸோ அப்போ அது யாருக்கு விற்காருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலருக்கு விற்காரு. ரீட்டைலருக்கு வந்து விற்கும்போது 150 ரூபா வந்துடும். அதே 150 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு விற்காங்க. யாருக்கு? கஸ்டமருக்கு விற்காங்க. இந்த கஸ்டமருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல விற்காங்க? 24% ப்ராஃபிட்ல விற்காங்க. சரியா? ஸோ அப்போ 24% ப்ராஃபிட் அப்படிங்கும்போது இங்கே இந்த இடத்துல தெரியல, எனக்கும் தெரியல. 24/100ன்னு போட்டுருவோம். அடி விடுங்க. ஸோ அடி விடுக்கிறதுக்கு இது வந்து 4, இது வந்து 6.
ஸோ 25ஆல் அடி கொடுத்துருக்கேன். சரிதானா? இதை அடி கொடுத்தீங்கன்னா 6 36 கிடைக்கும். ஸோ அப்போ 150 கூட 36 கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 186 கிடைக்கும். சரிதானா? ஸோ இந்த 186 நம்ம என்ன பண்ணணும்? 186% 100 ரூபாயில இருந்த பொருள் 186 ரூபாய்க்கு போயிடுச்சு. அந்த 186% அப்படின்னு சொல்லக்கூடியதான் 372. ஓகேவா? 86% அதிகமாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ அந்த 72 186ம் இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து 2 கிடைக்கும். ஓகே. இது எப்படி எழுதலாம்னா இன்னொரு மெத்தடு, நூத்தி 86 தான் 372. அப்போ இங்க இந்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது அடி கொடுத்துருங்க. இங்க 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 200. ஆன்சர் 200. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு if x equal to minus 15, y is equal to 25 and z is equal to minus 10, then find the value of x cube plus y cube plus z cube. ஸோ இந்த x cube y cube z cube கொடுத்துருந்தா அது வந்து அல்ஜிப்ரா மெத்தடில் உள்ளது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கிடையாது, 3 ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற ரூல். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம டேரெக்டாகவே இங்கே என்ன பண்ணலாம்? 3 இன்ட்டு -15 இன்ட்டு 25 இன்ட்டு -10. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா கிடச்சிரும். ஸோ 15 இன்ட்டு 25 250. இது ஒரு 125. 375 இன்ட்டு 3. ஸோ 1000 225 900 900 225 25 11 0 11250. சரிதானா? ஸோ 3 இன்ட்டு 3 900. சரிதானா? 300 சம்திங். 75 இன்ட்டு 3 225 ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துச்சு. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 96 ஆகும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 3 மடங்காக இருந்தது. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? இந்த கொஸ்டினுக்கு ஃபாதர் அண்டு சன்னு 2 பேர கூட்டுத்தொகை வந்து எவ்வளவுன்னா 96. 20 வருஷத்துக்கு முன்னாடி f-20 ஈக்குவல் டு 3 மடங்கு மகனோட வயதுல s-20. ஸோ f -20 ஈக்குவல் டு 3s minus of 60. f equal to 3s minus of 40. இப்போ இந்த f ஓட மதிப்பை தூக்கி ஃபர்ஸ்ட் உள்ள ஈக்குவேஷன் பிரதி விடுதோம். 3s minus 40 plus s equal to 96. இது f. இந்த வேல்யூ வந்து f னா அப்போ இது s. f s கூட்டினா 96 கிடைக்கும். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய 40 இங்க போகும்போது பிளஸ் ஆயிரும். -40 + 40 ஆயிரும். இப்போ 3s-ஐயும் s-ஐயும் கூட்டினோம்னா 4s is equal to இது 40 கூட்டினோம்னா 136. s equal to 3 1 4 34. சரிதானா? ஸோ 34 s ஓட மதிப்பு. இப்போ f ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 96ல இருந்து 34 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும்? 2 62. ஸோ இப்போ அதுக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் f/s 62/34 அடி கொடுத்தோம்னா 31/17. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். 6.5 மற்றும் 10.6 19.7 மற்றும் a ஆகியவற்றின் சராசரி 13 ஆகும்.
ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 6.5 + 10.6 + 19.7 + ஏ by 4 = 30. இவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் இதுதான். இதுலேருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிதானா? ஸோ இப்போ இதை கூட்டலாமா? 6 7 13, 13 5 18க்கு 8, இது 1 1 9 10 10 10 0 6 பாயிண்ட் 1 மட்டும் கண்டு 10 20 30 36 36.8 + a by 4 = 4 கூட வேண்டாம் = 52. நாலாவது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க 52 கிடைச்சிரும். ஸோ அப்போ 36.8 + a = 52 கிடைச்சிருச்சு. இப்போ a = இதுல இருந்து கழிச்சிருங்க 37 கழிங்களேன். 37 கழிச்சோம்னா ஒரு 5 வரும். ஸோ 15. ஸோ இப்போ 14.8 15.2 சாரி 15.2 ஏன்னா இங்க எக்ஸ்ட்ரா 2 தானே கேட்டிருக்கோம். ஸோ வேற ஒன்றும் டேரெக்டாக கழிச்சு ஊற்றுறோம். கொடுங்க 52.0 36.8 கழிச்சோம்னா 2 11 6 போச்சுன்னா 5. ஸோ அவ்வளோதான் 15.2. எக்ஸ் ஒய் இசட் 3 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையை 360 நிமிடங்கள் 540 நிமிடங்கள் மற்றும் 720 நிமிடங்களில் நிரப்பக்கூடியவை. ஒய் மற்றும் இசட் குழாய்கள் 30 நிமிடங்கள் திறந்துவிடப்படுகின்றன. பின்னர் எக்ஸ் குழாயும் திறந்துவிடப்படுகிறது. தொட்டியில் மீதமுள்ள பகுதியை 3 குழாயிலும் சேர்ந்து நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படிங்க. எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா இதை தெரிஞ்சிடும். 360 540 720 சரிதானா? இதை வந்து 10 எல்லாத்துலையும் எடுக்க முடியும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 6 எடுக்கலாம். இதுலேயும் 6 எடுக்கலாம். இதுலேயும் 6 டிவைட் பண்ணலாம். அப்போ 60. ஸோ 6 6 36 6 9 அடுத்து வந்து 12. இதை மறுபடியும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 எடுக்கலாம். ஸோ இது வந்து 2 3 4 அடுத்து 2 எடுத்தோம்னா 2 1 3 2. ஸோ இப்போ மறுபடியும் ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு மேலே எதுவுமே எடுக்க முடியாது சேர்த்து. ஸோ அப்போ 6 6 6 360 இன்ட்டு ஒரு 6 36 இன்ட்டு 6 216 2160. சரியா? எல்சிஎம் வந்து 2120. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பேஸ் பண்ணி எல்சிஎம் ஏபிசி இங்கே 3க்குமே பிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். ஏங்கிற ஒரு 360 அடுத்து 540 அடுத்து வந்து 720. ஸோ இது 3ம் சேர்ந்து எல்சிஎம் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2160. ஸோ இது எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ண வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 36 இன்ட்டு 6 6 தடவை 54னா இது ஒரு 4 தடவை வரும். அடுத்து இது வந்து 72னா இது ஒரு 3 தடவை வரும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் உள்ளது. இப்போ இதில் எத்தனைனா 4 3 7 7 இன்ட்டு ஒரு 30. ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து தான் ஒய் ப்ளஸ் இசட் தான் வந்து 30 நிமிஷம் ஓடி இருக்கு. ஸோ 210. ஸோ இந்த 210 இதுலேருந்து கழிச்சிரும். கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 5 24 1980 சரிதானா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1950க்கு 3ஆயும் சேர்த்து 13 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான். ஸோ 13 டிவைட் பண்ணுமா? ஒரு 13 13. சரி ஓகே. மிச்சம் 6 இருக்கு 65 65னா 5 ஒரு 0 0 முடிஞ்சு 150 சரிதானா? 150 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸில் இருந்து எக்ஸின் 1% கழிக்க. எக்ஸில் இருந்து எக்ஸோட 1% எக்ஸ் பை 1/100 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கழிச்சோம்னா நமக்கு வந்து கிடைப்பது எக்ஸின் எதனுடன் பெருக்குவதற்கு சமமாக இருக்கும்.
ஸோ இது வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா 0.01 1% 0.01 இதுலேருந்து ஒன்றுலேருந்து கழிச்சோம்னா 0.99 வந்துடும். ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதை கழிச்சோம் அப்படின்னா 0.0xன்னு கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது ஒன்றுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது 0.99 கிடைச்சிடும். இது இதோட பெருக்குவதற்கு சமம், எக்ஸோட பெருக்குவதற்கு சமம் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸோட 0.99 பெருக்கினாலும் இந்த வேல்யூ கழிச்சு வரக்கூடிய வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 17 பின்வரும் எண் தொகுப்புகளில் எவை ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக அமைய முடியும்? ஸோ இது வந்து தொகுப்பு மீன்ஸ் என்ன, செட்டோட நம்பர்ஸ் வந்து இது வந்து பக்கங்களாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கக்கூடிய மெத்தட் எப்படின்னு பார்த்தோம்னா 10 + 2 கூட்டினோம்னா 12. இது இந்த ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல 8 விட என்ன இருக்குது, அதிகமாக இருக்கு. ஓகே, அடுத்து 8 + 2 10. ரிமைனிங் பார்ட் என்னது 10. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இது செட்டு கிடையாது. ஓகேவா? அடுத்து 9 + 12 21. இது வந்து லெஸ் தென் 22 இருக்கு. 22 கம்மியாக இருக்கு. ஓகே, அல்லது கூட இருக்கணும் குறையா இருக்கணும், அதாவது மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. சரிதானா? அடுத்து 12 + 22 இதுவுமே வந்து மிஸ்மேட்ச் தான், இதுவும் தப்பு. அடுத்து 8 + 9 17 > 4. அடுத்து 9 + 4 13 > 8. அடுத்து 9 + 4 8 + 4 12 > 9. ஸோ அப்போ ஆன்சர் தேர்ட். செட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ட்ரையாங்கிள் சைடுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின், முதல் 10 பகாயங்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 10 பகாயங்களின் கூட்டுத்தொகை 2 3 5 7 11 13 17 19 23. எத்தனை வந்திருக்கு? 4. இது ஒரு 5 7 25 வராது, 27 வராது, 29 பகாயனா 29 பகாயன். ஸோ இதுக்குள்ள ஆட் பண்ணணும். ஸோ இது 5 5 10, இது ரெண்டையும் கூட்டோம்னா 20, 10 + 20, 17 19 கூட்டினோம்னா 30, 11 19 கூட்டினோம்னா 30. ஓகேவா? அடுத்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா 40. ஸோ இப்போ கூட்டுங்க 7 10 100, இது 29 129. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து பாதி தூரத்தை மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்திலும் மீதி பாதி தூரத்தை மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரு லாரியின் சராசரி வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? சராசரி வேகம் அப்படின்னாலே ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்ம் என்னது தெரியும் நமக்கு, 2 S1 × S2 / S1 + S2. ஸோ ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது, அவங்க 20 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க, 80 கிலோமீட்டர் கொடுத்தாங்க, அதை அப்படியே போட்டுருங்க. ஸோ 2 20 × 80 / 100, 2 0 அடி கொடுத்துருங்க. 16 × 2 32 km/h. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிதானா? ஸோ இப்போ 17 × ஓகே, இது ஃபர்ஸ்ட் அடி கொடுத்துருவோம். பெருக்கணும்னா இதான் ஆஃப் இருக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பெருக்கணும்னா 0.6. ஓகேவா? அதுக்கடுத்து 17ஆவது வகுப்படுமா, 170 கூட ஒரு 34 கூட்டினோம்னா 17. அப்போ இது ஒரு 12. சரிதானா? வகுத்தாச்சு. ஸோ அப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் 13 × 12, 144 கூட
ஒரு 12 கூட்டினோம்னா 156 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? லெஃப்ட் சைடில் அப்படியே பார்ப்போமா? இது 57 557 570 சரிதானா? ரெண்டாவது ஒரு 114. அப்போ இது ஒரு 12 கிடைக்கும். இங்கே ஒரு 12. ஓகே, இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 கிடைக்கும். ஸோ -3, இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 17. ஓகே, போடமாஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணுறோம். பட் ஃபஸ்ட்டு வகுத்தில் கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபில் உள்ளதை கிராஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணால் -3 கிடைச்சிருக்கும். இங்கே 17 × 12 -3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 13 இன்ட்டு இங்கே இதோட மதிப்பு 12. இதனையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. ஏன்னா இது பெருக்கல் ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கழிச்சு எழுதுவோம். 170 இன்ட்டு ஒரு 34 204 -3 201. ஸோ 156 கழிச்சிருக்கேன். கழிச்சோம் அப்படின்னா 11 6 வச்சுனா 5 ஒரே ஒரு ஆன்சர் தான், 45 தான் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்து 9 இருந்திருக்கும். 9ல் 5 வச்சுன்னா 4. ஸோ சம்திங் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு திறன்மிக்க தொழிலாளி ஒரு நாளைக்கு 100 ரூபாய் திறன் குறைந்த தொழிலாளி 50 ரூபாய் சம்பாதிக்கிறார். 5 தொழிலாளர்கள் ஒரு நாளில் மொத்தம் 400 ரூபாய் சம்பாதிக்காங்க. 5 பேர் சேர்ந்து 400 ரூபாய் சம்பாதிக்காங்க. சரியா? ஸ்கில்டு வந்து எவ்வளவு சம்பாதிக்காருன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அதே மாதிரி அன்ஸ்கில்டு வந்து எவ்வளோ சம்பாதிக்காருன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ லாஜிக்காக மொத்தம் எத்தனை வரணும்? இது 2 x + y சேர்த்து 5 வரணும். x + y = 5 வரணும். 100 + 100x + y = 50y எவ்வளோ வரணும்? 400 வரணும். அடுத்து அடி கொடுத்தோம்னா 2x + y = 8. சரியா? இது டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ லாஜிக் அவ்வளோ தூரம் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இதை 2ஆக பிரிச்சிருங்க. இது 400. சரிதானா? ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆள் வேலை பார்க்குற மாதிரி போகும். இங்கே ஒரு ஆள், அப்போனா இங்கே எத்தனை பேர் வந்திருக்கணும்? 6 பேர் வந்திருக்கணும். அப்போ தான் 300 கிடைக்கும். இது வாய்ப்பு இல்லை. அடுத்து 200. இங்கே 200 வந்திருக்கணும். இது 4, இது 2 வர வாய்ப்பு இல்லை. அடுத்து 300. அடுத்து இங்கே 100, 2, இது 3, 5 பேர் வந்துட்டாங்களா? முடிஞ்சு. அப்போ வேற என்ன கேட்காங்க? ஹவு many skilled ஒர்க்கர் தானே நம்ம இவங்க 3 பேர். முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1/20 is what percentage of 10/20? 1/20 by 10/20 அப்படியே தலையில எழுதுங்க. 1/10ன்னு வரும். ஸோ 1/10 வந்து 10%. அவ்வளோதான், முடிஞ்சு. 1/20 × 20/10 × 100 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 10%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வணிகர் ஒரு பொருளை 528க்கு விற்பதன் மூலம் 12% நஷ்டம் அடைகிறார். 12% லாபம் பெற அந்த பொருளை எந்த விலைக்கு விற்க வேண்டும்? இதுதான் கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 88% தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 528. இது 88னால 11th டேர்ம் அடி கொடுத்துருங்க. 8. அதே மாதிரி இங்கே 14 அடி விடுங்க. 44க்கு 4. இதை வந்து 44 போகுது. இது அதில் ஒரு 6, 2, 8, 48. இங்கே அடி கொடுத்தோம்னா 6. ஸோ 1% = 6. 100னா 600. இதில் 12%. 10% 60. 2% 12. 72. 672. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 120 சென்டிமீட்டர், 174 சென்டிமீட்டர் மற்றும் 126 சென்டிமீட்டர் ஆகும். அதன் பரப்பளவு சதுர சென்டிமீட்டரில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The side of the triangles. ஓகே, பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆஃப் பிஹெச். சரியானா? ஆஃப் பிஹெச். பட் இதுக்கு தேவையான எதுவுமே இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கன்சிடர் பண்ணலை. ஸோ இன்னொரு மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா del = S of S - n தெரியும் உங்களுக்கு. இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். S - b
எஸ் மைனஸ் சி. ஸோ இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் ஈக்குவல் டு 3 கூட்டி 2ஆல் வகுக்கணும். 120 சரி 174 300 400 420 நினைக்கிறேன். 420/2 சரிதானா? இது 2 300, இது ஒரு 120, 420/2 210. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட்ல 210 இன்ட்டு அதுக்கடுத்து 120 கழிச்சோம்னா 90 இன்ட்டு 174னா அது ஒரு 26, இது ஒரு 10 36 இன்ட்டு 126 கழிச்சோம் அப்படின்னா இது ஒரு 74, அது ஒரு 10 84 சரிதானா? ஓகே. இப்போ இது பிரிச்சு எழுதணும். அதான் மெயினான வேலை. எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ட்டு 7 இன்ட்டு 30 இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 12 இன்ட்டு 6 அப்படிதானா? 5 12 60 7 12 இன்ட்டு 7 ஓகேவா? சப்போ இதுலேருந்து சேமாக இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதுவோமா? டபுள் டைமில் எழுதலாம். 30 ஒரு வேல்யூ வந்துருச்சு. 7 7 அடுத்த வேல்யூ வந்துருச்சு. 6 6 ஒரு வேல்யூ வந்துச்சு. 3 12 36 36க்கு ரூட் எடுத்தோம்னா 6. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணுங்க. 210 இன்ட்டு 36 36 இது ஒரு 72 6 6 5 7 0 75 60 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு வியாபாரி தனது சரக்குகளின் விலையை அடக்க விலையை விட 30% அதிகமாக குறித்த விலையில் 38% தள்ளுபடி அளிக்கிறார் எனில் அவரது இழப்பு சதவீதம் என்ன? இது XY மெத்தடுப்பா. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY/100 இந்த மெத்தட் தான். ஸோ டிஸ்கவுண்ட்டுங்கும் போது ஃபஸ்ட்டு 30% ப்ராஃபிட்டு மைனஸ் டிஸ்கவுண்ட்னா 38 மைனஸ் வந்து 30 இன்ட்டு 38/100 மைனஸ் ஆஃப் 8 மைனஸ் இது 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 38 இன்ட்டு 3 24 4 மீது 2 3 9 9 2 11. ஸோ இங்கே ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஸ்தானத்துக்கு கழிச்சு புள்ளிக்கணும். இங்கே ஒரு 10 இருக்குல்ல 11.4. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ 19.4 19.4 வந்து லாஸ் ஆகிருக்கும் பர்சன்டேஜில். ஓகே ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.